மக்களவைத் தேர்தலில் போட்டியிடும் பல முக்கிய வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் நீண்ட நேர இழுபறிக்கு பின்னரே தேர்தல் அதிகாரிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. வேட்புமனு பரிசீலனையின் போது சிக்கலை சந்தித்த வேட்பாளர்கள் யார் யார் என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். வடசென்னை தொகுதியில் போட்டியிட திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி, அதிமுக வேட்பாளர் ராயபுரம் மனோ, பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் ஆகியோர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்தனர். இதில் பாஜக வேட்பாளரின் மனு முதலில் ஏற்கப்பட்ட நிலையில் அதிமுக வேட்பாளரின் மனுவில் முந்தைய வழக்குகளின் விவரங்கள் இல்லை என திமுக தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் திமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்தபோது விதிகளை மீறியதால் ஏற்கக்கூடாது என அதிமுக தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. பின்னர் மதியத்திற்கு பிறகு இருவரின் மனுக்கள் ஏற்கப்பட்டன. நீலகிரி தொகுதியில் திமுக வேட்பாளர் ஆர் ராசாவின் மனுவில் சில பிழைகள் இருப்பதாக கூறப்பட்டதால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதேபோல் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் வேட்புமனுவும் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் இருவரின் வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டன. சேலம் தொகுதி திமுக வேட்பாளர் செல்வ கணபதிக்கு சேலம் மேற்கு, சேலம் வடக்கு ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் வாக்குரிமை இருப்பதாக அதிமுக மற்றும் பாமக தரப்பில் புகார் அளிக்கப்பட்டது. அதேபோல் செல்வ கணபதி சொத்து மதிப்பை குறைத்து காட்டியதாகவும் சுயேட்சை வேட்பாளர் ஒருவர் புகார் தெரிவித்திருந்தார். இதனால் செல்வ கணபதியின் வேட்புமனு நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் 2015ஆம் ஆண்டே இரட்டை வாக்குரிமைகளில் ஒன்றை நீக்குமாறு மனு கொடுத்ததாக செல்வ கணபதி தரப்பில் தேர்தல் அதிகாரியிடம் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அவரது வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. தேனி தொகுதியில் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் மீதான வழக்கு விவரங்களை வேட்புமனுவில் தெளிவாக குறிப்பிடவில்லை என்று திமுக, அதிமுக, நாம் தமிழர் கட்சியினர் எதிர்ப்பு தெரிவித்ததால் அவரது மனு நிறுத்தி வைக்கப்பட்டது. பின்னர் அவரது மனு ஏற்கப்பட்டது. கரூர் தொகுதி பாஜக வேட்பாளர் செந்தில்நாதன் வேட்புமனு சிறிது நேரம் நிறுத்தி வைக்கப்பட்டு பின்னர் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ராமநாதபுரம் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் OPS உட்பட ஓ பன்னீர்செல்வம் என்ற பெயரில் தாக்கல் செய்த 5 வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டன. இதேபோல் தூத்துக்குடியில் கனிமொழி, திருச்சியில் துரை வைகோ, விருதுநகரில் ராதிகா சரத்குமார் மற்றும் விஜய பிரபாகர் ஆகியோரின் வேட்புமனுக்களும் ஏற்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரிகள் அறிவித்தனர்.